கதிர் நேத்து ஏதோ ஷாருக் கானோட படம் பார்த்துட்டு வந்திருப்பான் போல. அதுல வர்ற ஒரு ரொமான்டிக் சீனை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படியாவது ரீனாவை கரெக்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணேன். இப்ப எதுக்குடா இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல அந்த பையனை பத்தி உன்கிட்ட சொன்னேன்ல, அவன் அந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல. ஆல்ரெடி எனக்கு தலை வலிக்குது, மூடிக்கிட்டு வர்றையான்னு சொல்றா. அப்ப தாத்தா வந்து ரீனா கிட்ட பேச ட்ரை பண்ண. அவ முறைச்சு பார்த்துட்டு கோவமா அங்க இருந்து போறா. கதிரும் ஒன்றும் புரியாம அவ பின்னாடியே வர. அவ தலையை பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நிக்கிறத பார்த்து, என்ன சரினா நான் வேணும்னா ஜூஸ் வாங்கிட்டு வரவான்னு கேட்க. அவளும் சரின்னு சொன்னதும் கதிரும் ஜூஸ் வாங்க போறான். ஆனா அவன் ஜூஸ் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துற. வேகமா வந்து அவளை எழுப்ப ட்ரை பண்ண எந்திரிக்கவே மாட்றா. அதனால உடனே அவளை ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வந்து தள்ளிட்டு வர. தாத்தா ரீனாவை கூட்டிட்டு போறத பார்த்ததுமே சாக்காகிறாரு. அப்புறம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண. விஜயும் வேகமா வந்து கதிர்கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாரு. என்னன்னு தெரியல, தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் ஜூஸ் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்றான். டாக்டரும் அவளை செக் பண்ணி பார்த்துட்டு எம்ஆர்ஐக்கு ரெடி பண்ண சொல்றாரு. அப்புறம் விஜயும் டாக்டர் கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்க, அவளுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல இருந்து இன்னும் அவ ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. பிசிக்கலி அவ நல்லா தான் இருக்கா, ஆனா மென்டலி இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. அதனால அவளை ஸ்ட்ரெஸ் ஆக விடாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் தாத்தாவை பார்த்தவொடனே கோவமா வர. ரீனாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டா, என்ன என்னாச்சுன்னு கேக்குறீங்க? இது உங்களால தான் ஆச்சுன்னு உங்களுக்கு புரியல? உங்களை பார்க்காத வர அவ நிம்மதியா இருந்தா. உங்களை பார்த்து அடுத்த செகண்ட்ல இந்த மாதிரி நடந்திருக்கு. எங்களை டார்ச்சர் பண்ணாம தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்கறான். அதுக்கு அவரும், நான் ஒன்றும் உங்களை டார்ச்சர் பண்ண வரலப்பா, என் பொண்ணு அங்க டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, அதை பார்த்துக்கிட்டு என்னால எப்படிப்பா சும்மா இருக்குதுன்னு கேட்டா, சார் எங்களால எதுவுமே பண்ண முடியாது, எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. ரீனாவை ஒரு அப்பாவை பார்த்துக்கிற பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு அதை என்னை பார்க்க விடுங்கன்னு சொல்றான். இங்க மதுவும் அர்ஜுன் கிட்ட வந்து என்னென்னமோ மொக்க ஸ்டோரி எல்லாம் சொல்லி நம்பரை வாங்க ட்ரை பண்ண. என் நம்பரை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டா, நீ தான் என்னோட ஃப்ரெண்டாச்சு, உன் நம்பர் என்கிட்ட இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? நான் இங்க படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், யார் கூடயும் ஃப்ரெண்டாக வரலன்னு சொல்றான். அப்ப நான் உன்னை அவ்வளோ இரிட்டேட் பண்றானா? சரி நான் போறேன் போறேன்னு ஆக்சனை போட்டு அதே இடத்துலயே நின்றுகிட்டு இருக்க. அர்ஜுன் அவளை பார்த்து நீ இன்னும் போகலையான்னு கேட்க. நான் உன்கிட்ட என்ன காசு பணமா கேட்டேன்? ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு தானே கேட்டேன். அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணணும்? சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும்? வேற என்ன, உன்னோட நம்பர் தானே சொன்னதும், சரி நான் நம்பரை கொடுக்குறேன், ஆனால் ஒரு கண்டிஷன்னு, காலேஜை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் என்னை கான்டாக்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். மதுவும் நீ நம்பரை கொடுத்தாலே போதும்னு நம்பரை வாங்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்லன்னு கை கொடுக்க, நம்ம பையனும் கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறான். அப்புறம் குமாரண்ணனும் அர்ஜுனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு, நீங்கள் போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பழைய மாதிரியே இல்லை, பழைய இன்டென்ட் யாருமே இல்லை, புதுசு புதுசாக டாக்டர் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாமே மாறி போச்சு. அப்புறம் அந்த மானசா வரவங்க போறவங்க எல்லார்கிட்டையும் டெஸ்ட் ஸ்கேனு எடுக்க சொல்லி ப்ராஃபிட் பார்க்குறேன்ற பேரில் நம்ம ஹாஸ்பிட்டலோட பேரையே கெடுத்துக்கிட்டு இருக்கான்னு அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டு, நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்த பதவியை உங்களால் திரும்ப வாங்க முடியுமான்னு கேட்குறாரு. அர்ஜுனும் இப்போதைக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். இங்கே திவி படத்துக்கு போகிறதுக்கு அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கதை பார்த்து, ஏன் மேக்கப் இப்படி போட்டு டாப்பெல்லாம் இவ்வளோ ஷார்ட்டாக போட்டிருக்க, இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொன்னா. இந்த வீட்டில் இது மட்டும் தானே புதுசாக இருக்கு, எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும், என்னை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு போறா. திவி இப்படி பேசிட்டு போனதுனால ரதியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்க ரீனா கண்ணு முழிச்சு பார்த்ததுமே விஜய் இப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்க, நான் ஓகே தானே கதிரை பார்த்ததும், நீ என்னடா இங்க பண்ற, பேஷண்ட்டை போய் பார்க்கல? இல்ல ரீனா, நீ திடீர்னு மயக்கம் போட்டதுனால என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் உன் கூடவே இருந்துட்டேன். டேய் நான் நல்லா தான் இருக்கேன், நீ போய் பேஷண்ட்டை பாருன்னு அனுப்பி விடுறா. அப்புறம் விஜய் கிட்ட எதனால எனக்கு இப்படி ஆச்சுன்னு கேட்க, அவரும் ஸ்ட்ரெஸ்னால தான் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு, எதனால நீ இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு கேட்கிறாரு. எனக்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ரெஸ்ஸே நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுனால தான். ஏண்டா இப்ப இதுதான் முக்கியமா? நீங்க என்ன சந்தோஷமா பாத்துக்கும் போது நானும் உங்களை சந்தோஷமா பாத்துக்கணும்ல. நீ என் கூட இருக்கும்போது நான் எப்படா சந்தோஷம் இல்லாம இருப்பேன்? இப்போ ஓகே, நான் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதான் என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா சரியாகும்னு சொல்றா. இங்க ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சியா ஒருத்தர் வந்து அட்மிட் ஆக, அவரை எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ராகவ் இதை பார்த்துட்டு வந்து, ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு எதுக்கு இத்தனை பேர் நிக்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி நிக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு ஆராதனாவை மட்டும் நிக்க சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் கிளம்ப சொல்ல, அமலா கடுப்பாயி நீங்களும் எங்களை மாதிரி ஒரு டாக்டர் தான், எதை எப்படி பண்ணணும்னு நீங்க எங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லைன்னு மாறி மாறி ரெண்டு பேரும் சண்டை போட, ராக்கி இதை பார்த்துட்டு என்ன சின்ன புள்ளத்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்குன்னு சொல்றான். இவங்க சண்டை போறத பார்த்தா பல நாள் பகை மாதிரி தெரியுது. இங்க விஜயும் யாரோட வீட்டுக்கோ வந்து காலிங் பெல் அடிக்க, அப்போ ஒரு லேடி வந்து டோரை ஓபன் பண்ண, அவங்கள பார்த்ததுமே விஜய் மட்டையாகிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. எப்படி இவங்கள தான் விஜய்க்கு ஜோடியா கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம்.